அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளியின் தலைப்பு, வணக்கம் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே. ஐயா பெரியார் அவர்களுக்கு முன் தமிழர்களுக்கு கல்வி இருந்ததா இல்லையா அப்படின்ற தலைப்பின் கீழே தான் நம்ம இன்னைக்கு காணொளி தகவல்களை பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ளார போவோம். சரி, ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள்கிட்ட நான் என்ன அறிமுகம் படுத்திக்கிறேன். ஒருவேளை இந்த காணொலி ஐயா பார்த்தாங்க அப்படின்னா, என் பேர் அர்ஜுன், முழு பேர் அர்ஜுன் முருகானந்தம். நான் அமெரிக்காவில் வசிக்கின்றேன். நான் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர். ஆனால் சமீபத்தில் ஒரு வருடங்களுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு காணொலி ஒன்று நான் பார்த்தேன். அது சிங்கப்பூர் அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர் இடத்துல நீங்கள் போயிட்டு பெரியாரும் அறிவியலும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நீங்கள் பேசுனீங்க. அதை வந்து முழு காணொலி நான் பார்த்தேன். அப்போவே உங்களுக்கு பதில் தரணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். சரி, கொஞ்சம் நாட்கள் எடுத்துப்போம் அப்படின்ட்டு சில நாட்கள் கழிச்சு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். முதல்ல இந்த காணொலியில உங்களை நான் விமர்சிக்க போறது இல்லை. ஏன்னா நீங்க தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு அடையாளம் அப்படின்ற மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ராக்கெட் சயின்டிஸ்ட் அப்படின்றதே சாதாரண ஒரு செய்தி கிடையாது. அதுவும் நிலாவுக்கு ஒரு செயற்கைக்கோள் அனுப்பி யாருமே செய்ய முடியாத ஒரு செயலை செஞ்சதுனால உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆனா அதே சமயம் 2,39,000 மைல் தள்ளி இருக்கின்ற நிலாவுக்கு நம்மளால தகவல்களை அனுப்பி என்ன நடக்குது அங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனா தமிழர்களின் வரலாற்றுல நாம எந்த இடத்துல வீழ்ந்தோம் அப்படின்றதையோ, ஏன் பெரியார் வந்துதான் தமிழர்களுக்கு கல்வி அப்படின்னு நம்மளுக்கு மூளையில் செலவு செய்யப்பட்ட மாதிரி ஒரு தகவலை திரும்ப திரும்ப நம்மளை சொல்ல வைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோங்க ஐயா. மிக முக்கியமா 3 முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஐயா பெரியார் அவர்களுக்கு முன் தமிழர்களுக்கு கல்வி இருந்துச்சா இல்லையா, முதல் தலைப்புல பார்க்க போறோம். இரண்டாவது தலைப்பு, ஏன் தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஏதோ ஒரு காலகட்டத்துல தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, அது ஏன் அப்படின்றத ரெண்டாவதா நம்ம பார்க்க போறோம். மூன்றாவதா, உங்களை மிக முக்கியமா ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை எப்படி திராவிடர் கழகம் பயன்படுத்தி கொண்டது, நல்லா கேட்டுங்க, பயன்படுத்தி கொண்டது அப்படின்றத இந்த காணொலியில நம்ம மூன்றாவதா பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம முதல் தலைப்பு கீழே போய் பார்ப்போம். ஐயா பெரியார் அவர்களுக்கு முன் தமிழர்களுக்கு கல்வி இருந்ததா இல்லையா, இதுதான் இந்த தலைப்பு. இப்ப இந்த தலைப்புல பதில் வந்து ரொம்ப சுலபமா சொல்லிடலாம். ஆம், தமிழர்களுக்கு கல்வி இருந்தது. நீங்க சொன்னீங்க ஒரு மேடையில, நான் தான் என் குடும்பத்தின் முதல் பட்டதாரி அப்படின்னு. இல்லை, அது தவறு. நீங்க ஒருவேளை உங்க குடும்பம் வந்து ஒரு 100 வருடங்களோ 200 வருடங்களோ பின்னோக்கி போனீங்கன்னா நீங்க முதல் பட்டதாரின்னு சொல்லிக்கலாம். ஆனா தமிழ் சமூகத்துல என்னைக்குமே நான் வந்து முதல் பட்டதாரின்னு சொல்லிக்க கூடாது. ஏன்னா தமிழர்கள் அனைவருமே நல்ல கல்வி அறிவு பெற்ற ஒரு சமூகம். உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்தது தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உலகத்திற்கு அறிவை ஒரு சமூகம் கடன் கொடுக்குது அப்படின்னா அந்த சமூகம் அறிவு சமூகமா தான் இருக்கணும். அறிவு இல்லாத ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு அறிவை கடன் கொடுக்க முடியாது. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, தம்பி இது எப்படிப்பா அப்படின்ட்டு. ஐயா நானே ஒரு கை நாட்டு, நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தர முடியுமா அப்படின்னு நான் கேட்கணும் இல்லையா. எனக்கு கல்வி இல்லை அப்படின்னா அப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு தெரிய போய் தான் நான் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. அப்ப உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தது தமிழ் சமூகம்னா தமிழர்களுக்கு கல்வி அறிவு இருந்தது. அதுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். சரி, எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இப்ப இவங்க சொல்றாங்க திராவிடர் கழகத்துல இருந்து தமிழர்களுக்கு கல்வியே கிடையாது, பெரியார் வந்து தான் கல்வி கிடைச்சிச்சுன்னு. அது உண்மையா? அது உண்மையா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம பல்லவர் காலத்திலே போயிடுவோம். இப்ப பல்லவர் காலத்துல கல்வெட்டுகள் சான்றுகள்ல ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு, தமிழர்களுக்கு கல்வி அறிவு இருந்தது அதெல்லாம். ஆனா மிக அழகான ஒரு சிற்பங்கள் இருக்கு. அந்த சிற்பங்கள்லயே பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத அந்த சிற்பங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அதுக்கு எங்க போகணும் அப்படின்னா, கும்பகோணம் பக்கத்துல தாராசுரம் அப்படின்னு ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அழகிய கோயில், நீங்க நேரம் கிடைச்சா போய் பாருங்க. அந்த கோயில்ல நீங்க பாத்தீங்கன்னா அழகழகான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். அதுல சேக்கிழார் அவர்கள் எழுதிய அந்த பெரிய புராணத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க சிற்பமா வடிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல சேக்கிழாரோட அந்த காலகட்டத்துல அவருக்கு சில தகவல்கள் இருக்கு. அந்த தகவல்கள் என்னன்னா, பல்லவர் காலத்துல பரஞ்சோதி அப்படின்னு ஒரு படை தளபதி ஒருத்தர் இருக்கார். மாமாத்திரர் அப்படின்ற ஒரு சமூகம். அந்த சமூகம் காவலுக்கு மட்டுமே இருக்கிற சமூகம். அப்ப அந்த சமூகத்தை சேர்ந்த பரஞ்சோதி அப்படின்றவர் தனது மகன் சீராளன், அந்த பையனோட பேர் சீராளன், அவருக்கு 3 வயது ஆனோனே மொட்டை அடிச்சு அவரை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அவருக்கு அங்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, இந்த பரஞ்சோதி அப்படின்றது ஒரு பார்ப்பனர் சமூகம் கிடையாது இல்லையா. அப்ப 3 வயதுல தனது பையனை போய் கல்விக்கூடத்துல விடுறாரு. அந்த பையனுக்கு அங்க கல்வி சொல்லி கொடுக்கப்படுகின்றது. அப்ப ஆசிரியர் எப்படி உட்கார்ந்துருக்காரு, மாணவர்கள்லாம் எப்படி கீழே இருக்காங்கன்னு ஒரு சிற்பமாவே தஞ்சாவூர்ல பக்கத்துல இருக்கிற அந்த தாராசுரம் கோயில்ல வடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி அந்த பையன் 5 வயதுல எப்படி இருக்கான் அப்படின்றத காண்பிப்பதற்காக
அவங்க அப்பா பரஞ்சோதி போய் அந்த பையனை முதுகில் தோளில் சுமந்து கொண்டு வராரு. இது எல்லாம் சிற்பமா இருக்கு. அப்ப சிற்ப வேலைப்பாடுகளே தமிழர்கள் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்கய்யா. இதை ஒரு அழகான ஒரு பாடல் மூலமா சொல்லலாம். என்ன பாடல் தெரியுமா அது? கடை நிலத்தோர் ஆயினும் கட் அறிந்தோரை தலை நிலத்து வைக்கப்படும் அப்படின்னு ஒரு பாடல் வருது. அந்த பாடல்ல என்ன அழகா அவங்க சொல்றாங்க, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சமூகமா இருந்தாலும் சரி, அவர்கள் கல்வி கற்றுட்டாங்கன்னா அவர்கள் தலை சிறந்தவர்களை தான் தமிழ் சமூகம் தூக்கி கொண்டாடுது அப்படின்னு அந்த பாடல் வருது. அப்ப பல்லவர் காலத்திலேருந்தே கல்வி நமக்கு இருக்கு. ஆனா அதை இன்னும் உறுதிப்படுத்துற விதமா சோழர் காலத்துல நிறைய கல்வெட்டுகள் நம்மளுக்கு கிடைக்குது. ரொம்ப முக்கியமாங்கய்யா, நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு போறோம். தஞ்சை பெரிய கோயில்ல போயிட்டு நம்ம அந்த இறைவனை வழிபட்டுட்டு வெளியில வந்துடுறோம். ஆனா உலகத்திலேயே மிக அதிகமான கல்வெட்டுகள் கொண்ட ஒரே ஒரு இடம், தமிழர்களின் வரலாற்றை துல்லியமாக வெட்டி வைத்த ஒரு இடம் அப்படின்றது தஞ்சை பெரிய கோயில் மட்டும்தாங்கய்யா. ஏன் அப்படின்னா அந்த கல்வெட்டுகள் ஒவ்வொரு வரலாற்றை அது சொல்லுது. அதுல ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்னா, அவரு நில அளவை எடுத்து ஒரு ஊரை எடுத்து அதை அளந்து அந்த அந்த ஊர்ல இருந்து வர வரியை கோயிலுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்றத அந்த கல்வெட்டுகள் விளக்குது. அதுல ரொம்ப நுட்பமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழர்களுக்கே உரிய ஒரு பெருமை ஒண்ணு இருக்கு. திருக்குறள்ல அத மிக அழகாக வள்ளுவர் அவங்க சொல்லுவாங்க. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படிம்பாங்க. அப்ப என்னன்னா, முதல்ல எண்களை தான் திருவள்ளுவர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா எண்கள் தான் முதலில் தோன்றியது, அதற்கு அப்புறம் தான் எழுத்துக்கள் வந்தது. மிக முக்கியமா ஒரு ராக்கெட் சயின்டிஸ்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஒரு செயற்கைக்கோள் விஞ்ஞானியா நீங்க இருக்கீங்கன்னா, துல்லியமான கணக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ஏன்னா அந்த செயற்கைக்கோள் போறப்ப அது போய் இறங்குற இடம், அது திரும்ப மேல ஏறி வர இடம், இது எல்லாத்தையுமே நீங்க துல்லியமா கணக்கிட்டு அந்த கணிதத்தை நீங்க சரியான முறையில கொண்டு போகணும். ஏன்னா சின்ன ஒரு தவறு நடந்தாலும் அது விபத்துல போய் முடிஞ்சிடும். அப்ப இந்த அறிவு இந்த 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 ஒரு நீங்க சொல்றீங்க எனக்கு நான் 11 வருடங்கள் தமிழ் கல்வியில நான் படிச்சேன் அப்படின்னு. அந்த அறிவு உங்களுக்கு எப்படி இங்கிருந்து வருதுன்னா, தமிழர்களுக்கு கீழ்கணக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கய்யா. கீழ்கணக்கு. இந்த கீழ்கணக்குல இருக்கிற சில இப்ப இந்த திரையில நீங்க பாப்பீங்க, இந்த எண்கள் எல்லாமே கீழ்கணக்கு எண்கள். இதை தமிழர்கள் வாய்ப்பாட்டுல ரொம்ப சாதாரணமா பாமரர்கள் கூட இப்ப சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த கணக்கு தெரியாதுங்கய்யா. இப்ப நீங்க பாக்குறீங்களா ஒவ்வொரு எண்களும் எவ்வளவு துல்லியமாக அளவிடப்பட்டிருக்கின்றது அப்படின்னு. இப்ப சான்றுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க பாருங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, டேய் நான் உனக்கு ஒரு இம்மி அளவு கூட துரோகம் நினைக்கலடா அப்படின்ட்டு. அப்ப அந்த இம்மி அப்படின்றதுக்கான அளவுக்கான எண் அப்படின்னா இப்ப சொல்லுங்க, இப்ப பாருங்க தெரியல, உங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஒரு இம்மி அப்படின்னா 1/10,75,200. அப்ப பாத்துங்க தமிழர்கள் எண்களை எவ்வளவு துல்லியமாக எண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அதிசாரம்னா என்ன? அதிசாரம்னு ஒன்று இருக்கு, அதை போய் நீங்க பாருங்களா. அது இப்ப பாருங்களேன் திரையில உங்களுக்கு தெரியும். அதிசாரம் என்றால் 1/18,38,400. அப்ப இவ்வளவு துல்லியமா எண்களை தமிழர்கள் எங்க பயன்படுத்திருக்க முடியும்? இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு கேள்விகள் வருதுல்ல. ஏன்னா ஒரு உயர்ந்த ஒரு சமூகம் அப்படின்னாங்கயா அவங்க எண்கள்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நான் சொன்னல எண் என்ப என எழுத்தென்ப. அப்ப இந்த மாதிரி கீழ்கணக்கு எண்கள் தமிழர்களுக்கு இருக்கு. அதை இன்னமும் பாமர மக்கள் வாய்மொழியா சொல்றாங்க அப்படின்னா, தமிழர்கள் இந்த எண்களை எங்கு பயன்படுத்தினார்கள்? இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே தியரி அப்படி கூட வச்சுக்கலாம் இல்லையா? இப்ப மா கணக்குமாங்க. இப்ப தஞ்சாவூர் பக்கத்துலாம் வந்தீங்கன்னா நம்ம நிலத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, இது மாப்பா, மா கணக்கு, இத்தனை குழி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மா இதெல்லாம் சோழர்கள் காலத்துல இருந்து நம்மளுக்கு வருது. தமிழர்கள் கீழ்கணக்குல வருது. சில இடத்துல வேலி அப்படிம்பாங்க. சில பேர் காணி நிலம் கூட உனக்கு இல்லையா அப்படிம்பாங்க. அப்ப காணினா எவ்வளவுங்கயா? காணி நிலம் என்பது 1/80. பாத்துங்க, அரை காணி அப்படின்னா என்ன? 1/160. இதெல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்னாடியா நம்ம இதை பயன்படுத்தியிருக்கோம் இந்த எண்களை. அப்ப இந்த எண்களை தியரி, இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் தியரி, இதை நடைமுறையில பிராக்டிக்கலா எங்க பயன்படுத்தினாங்க அப்படின்றதுக்கான தகவலுக்கு நம்ம தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளுக்கு போனோம். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள்ல ஒரே ஒரு ஊரை மட்டும் எடுத்துக்கலாம். பாலையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு ராஜராஜ சோழன் வடித்த அந்த கல்வெட்டுல அவரோட இந்த நில அளவை குறிப்பிடுறாரு. அதை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அந்த திரையில நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது அந்த பாலையூரின் ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்றாங்க. அடுத்தது அதுல வரி இலி நிலங்கள், அதாவது டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ், அதற்கான அளவு சொல்றாங்க. மூன்றாவது மொத்த அளவுல இருந்து இந்த வரியிலி நிலங்கள் டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ் கழிச்சிட்டா மீதி உள்ள நிலங்கள் எவ்வளவுன்னு சொல்றாங்க. அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அப்புறம் புரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு.
இந்த தகவல் முழுக்கவே ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம், முதுமுனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா எழுதிய ராஜராஜேஸ்வரம் நூல்ல பக்கம் 425 இருக்கு. நீங்க போய் பாத்துக்கலாங்க சான்றுக்கு. இப்ப பாலையூர்ல அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மொத்த நிலங்கள் அப்படின்றத எப்படி சொல்றாங்கன்னா, பள்ளியும் கனிமுற்றுட்டும் உட்பட அளந்தபடி நிலம் 134 8 மாவின் கீழ் முக்காலே மும்மா வரையறை காணி முந்திரிகை கீழ் 4 மாவிலும் அப்படின்னு மொத்த நிலப்பரப்பு அப்படி சொல்றாங்க. நம்ம படிச்சோம்ல, இந்த முந்திரிகை கீழ் 4 மா இது எல்லாமே அங்க வருது. அதே மாதிரி இறையிலை நிலங்கள் டாக்ஸ் ஃப்ரீ லேண்டுக்கு சொல்றாங்க பாருங்க, ஊர் நத்தமும் குளமும் கம்மானச்சேரியும் பறைச்சேரியும் சுடுகாடும் இவ்வூர் நிலத்தை ஊடறுத்து போன வாய்க்கால்களும் இறையிலி நிலம் டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட் 9 காணி அரை காணி முந்திரிகை கீழரை நீக்கி, அதாவது அதை நீக்கிடுங்க அந்த ஒட்டுமொத்த நிலத்துல இருந்துன்றாங்க. இறை கட்டின நிலம் 120 5 7 மாவரை முந்திரிகை கீழ் எண்மாவரை அரைக்காணி முந்திரிகை கீழ் 4 மாவினால் அப்படின்னு, அதாவது எவ்வளவு துல்லியமா இந்த நிலத்தை அளந்துருக்காங்க பாருங்கய்யா. இந்த நில அளவை இருக்குல்லங்கய்யா, இது எப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கிட்ட ஒரு கருவி ஒண்ணு இருந்துச்சு. அந்த கருவி வந்து கோயில்கள்ல இருந்துச்சு. அதுக்கு பேரே உலகளந்த கோன் அப்படின்னு ராஜராஜ சோழனுக்கு ஒரு பேர் எதனால வருதுன்னா, நிலத்தை இவ்வளவு துல்லியமா அளக்க முடிஞ்சதுனாலதான் அவருக்கு அந்த பேரே வருது. அப்ப கல்வி அறிவு இல்லாத ஒரு சமூகம் அங்க எப்படி இருக்கும்? அப்போ உங்களுக்கு தெரியுது தமிழர்களுக்கு கல்வி அறிவு இருந்துச்சு அப்படின்னு. ஐயா நான் அமெரிக்கால இருக்கேன். அமெரிக்கா ஒரு இம்பீரியலிஸ்ட் கண்ட்ரி, உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு இம்பீரியலிஸ்ட் கண்ட்ரி அமெரிக்கா இருக்கணும்னா அங்க இருக்கிற அனைவருக்கும் கல்வி வேணும். இங்க கல்வி பத்தலன்னு வெளிநாடுகள்ல இருந்து நாங்களாம் இங்க வந்து வேலை செய்யறோம். அப்ப அதே மாதிரி சோழர்கள் காலம் வந்து ஒரு இம்பீரியலிஸ்ட் காலம், அதாவது தமிழர்களுக்கான ஒரு பொற்காலம். தமிழர்களுக்கான பொற்காலத்தில் கூட தமிழர்கள் கல்வி அறிவு இல்லை அப்படின்னா அதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதாங்கய்யா? ஒரு சமூகம் எப்போது சுதந்திரமாக இருந்ததோ அப்போது அதற்கு கல்வி இருந்திருக்குங்கய்யா, அவ்வளவுதாங்கய்யா. எப்போ ஒரு சமூகம் அடிமைப்படுதோ அப்பதான் அதற்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கும். சரி, இப்ப நம்ம வந்து நீங்க கோயிலுக்கு போறோம், இதெல்லாம் நம்ம பாக்குறது கிடையாது. இதெல்லாம் பார்த்திருந்தோம்னு வச்சுங்களேன், அவங்க நம்மளை பொய் சொல்றாங்கப்பா இந்த திராவிட கழகம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இப்ப இன்னும் நிறைய சான்றுகள் இருக்கு. இதுல நம்ம வந்து இப்ப எண்களை பார்த்திருக்கோம். கோயில்ல போய் அந்த பையன் வந்து 3 வயசுலயே அவங்க அப்பா போய் அவனை பள்ளிக்கூடத்துல விடுறத பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து நம்ம என்ன தெரியுமாங்க பார்க்க போறோம்? நம்ம மருத்துவம், அதாவது தமிழர்களுக்கு மருத்துவம் தெரிஞ்சுச்சா இல்லையா, அந்த கல்வி இருந்துச்சா அப்படின்றத பார்க்க போறோம். இதற்கு மிக முக்கியமான சான்று வந்து ஒரு பெண்மணி நடத்திய ஒரு மருத்துவமனை. யார் தெரியுமா? ராஜராஜ சோழனின் அக்கா குந்தவை நாச்சியார் அவங்க நடத்திய மருத்துவமனை. அதற்கு பேரு சுந்தர சோழ விண்ணகர ஆதுல சாலை. ஆதுல சாலை அப்படின்னா மருத்துவமனை, விண்ணகரம் அப்படின்னா பெருமாள் கோயில், சுந்தர சோழர் அப்படின்றது அவங்க அப்பாவோட பெயர். அப்ப தன்னுடைய அப்பாவின் பெயர்ல ஒரு மருத்துவமனை வந்து குந்தவை அவங்க நடத்துறாங்க. அது தஞ்சாவூர்ல இருந்திருக்கு. அந்த தஞ்சாவூர் பகுதியில இருந்தப்ப அந்த மருத்துவமனையை அவங்க நடத்தினதுக்கான கல்வெட்டுகள் நிறையவே நம்மளுக்கு கிடைக்குதுங்கய்யா. அதே மாதிரி அப்ப மருத்துவமனை நடந்திருக்கு நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி ராஜேந்திர சோழனின் மகன் வீர சோழ ஆதுல சாலை அப்படின்னு ஒண்ணு நடத்துறாரு. அப்ப சுந்தவை மருத்துவமனை நடத்திருக்காங்க, வீர சோழர் ஆதுல சாலைன்னு நம்மளுக்கு ஒரு மருத்துவமனைக்கான குறிப்புகள் கிடைக்குது. இந்த வீர சோழ ஆதுல சாலைக்கான குறிப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்கு. அதுல என்ன தெரியுமா முக்கியமான தகவல்? பெண்கள், நல்லா கேட்டுக்கணும், பெண்கள் அங்கு செவிலியர்களாக பணிபுரிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம சொல்றோம் நர்ஸ் அப்படின்ட்டு, அந்த நர்சிங் வந்து தமிழர்கள் 1000 வருடங்கள் முன்னாடியே பெண்கள் வந்து அந்த இதுல மருத்துவ சாலையில வேலை செய்திருக்காங்க. அதே மாதிரி அங்க சல்லிய கிரியை அப்படின்ற மாதிரி ஒரு மருத்துவம் நடந்திருக்கு. அந்த சல்லிய கிரியை என்ன தெரியுமாங்கய்யா? சர்ஜரி, அறுவை சிகிச்சை. இப்ப சொல்ற நம்ம அறுவை சிகிச்சை அப்ப நீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன், ஒரு மனிதனின் உடல் உறுப்பை அறுத்து அதை சரி செய்யணும் அப்படின்னா அங்க கல்வி இல்லாம இருந்திருக்கும், கல்வி இருந்திருக்கும் இல்லையா? அதற்கான சான்றுமே அந்த வீர சோழ ஆதுல சாலையில கிடைக்கிற கல்வெட்டுல கிடைக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா 15 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை. மிக முக்கியமாக அந்த மருத்துவமனையில தங்கி படிக்கிறதுக்கு மாணவர்கள் இருக்காங்க. அந்த தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு விடுதி இருந்திருக்குங்க. அப்ப நீங்க பாக்குறீங்க, 1000 வருடங்களுக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை ஆதுல சாலையில வச்சு நடத்திருக்காங்க. சல்லியகிரின்னு பெயர் இருக்கு. அந்த இடத்துல மருத்துவர்கள் வேலை செஞ்சிருக்காங்க, பெண்கள் செவிலியர்களா வேலை செஞ்சிருக்காங்க, அதே மாதிரி மாணவர்களும் அங்க இருந்திருக்காங்க. அப்ப எங்கேய கல்வி தமிழ் சமூகத்துக்கு மறுக்கப்பட்டது? உங்களுக்கு புரியுது எங்க என்ன நம்ம எவ்வளவு பெரிய ஒரு தவறு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு நூல் எழுதுறாங்களே, அதுக்கு என்ன தெரியுமா முக்கியமான காரணம்? பெண் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் அடிமையானால்? தமிழன் என்று அடிமையானவங்க ஐயா அன்னைக்கே பெண்கள் எல்லாம் அடிமை ஆயிட்டாங்க ஐயா. அதாங்க உண்மை. ஏன் தெரியுமா? இதே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கல்வெட்டுல பெண்களுக்கு அதிகாரிச்சி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அவங்க வந்து
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் கோயில்ல பார்த்திருக்காங்க, அவங்க கணக்குகள் பராமரிச்சிருக்காங்க, என்னென்ன வேலைகள் நடக்குன்னு பார்த்திருக்காங்க. இதெல்லாம் பெண்கள் கல்வி பெறாமலையா பண்ணிருக்க முடியும்? அப்ப பெண் கல்வி என்பது பெண்களுக்கு மறுக்கப்படவில்லை தமிழர்கள் ஆட்சியில அப்படின்றது அவங்க உண்மை. அப்போ உங்களுக்கு தெரியுது. சரி, இப்ப மருத்துவமனை கல்வியை பார்த்திருக்கோம், இப்ப மருத்துவ கல்வி தமிழர்களுக்கு இருந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இப்ப தஞ்சை பெரிய கோயில் உள்ளரே திரும்ப போவோமே, அதுல மிக முக்கியமான ஒரு தகவல் ஒண்ணு இருக்குங்கய்யா. தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்த வரைக்குமே அது கல்வெட்டுகள் மட்டும் இருந்த இடம் இல்லைங்கய்யா, அது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஒரு சிவில் இன்ஜினியரிங்கான ஒரு இடம். உங்களுக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும். நீங்க கோயிலுக்கு போவீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் அடிக்கடி அந்த கோயிலுக்கு போவேன், இன்னமும் போய் இதுக்கு மேலேயும் போவேன். ஏன் அப்படின்னா இன்னைய வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கோயிலை இப்ப இருக்கிற தொழில்நுட்ப வச்சு கட்ட முடியுமான்னு எனக்கு பதில் தெரியல. என்ன கேட்டா நான் அதை முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா அந்த கோயிலை கட்டியவர்கள் பார்ப்பனர்கள் கிடையாது, அந்த கோயிலை கட்டியவர்கள் தமிழர்கள். அவங்க 3 பேர் இருக்கு, அந்த 3 முக்கியமான பேர்களை நான் உங்களுக்கு அந்த கல்வெட்டுகள்ல இருந்து சொல்றேன், நீங்களே சொல்லுங்க அவங்க பார்ப்பனர்களா அப்படின்னு. தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய 3 பேர் யார் அப்படின்னா, அந்த முதன்மையான பேர் என்ன அப்படின்னா குஞ்சிரமல்லனான ராஜராஜ பெருந்தச்சன். இவர் தான் முதன்மை கட்டட பொறியாளர், தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர். இவர் ஒரு தமிழர், சரிங்களாயா? அவருக்கு உதவியா யார் இருந்தது அப்படின்னா கன்றாதித்த பெருந்தச்சன் அப்படின்ற நித்த வினோத பெருந்தச்சன் அப்படின்னு 3 பேர் சேர்ந்துதான் அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. இதை பற்றி ஒரு குறிப்பு தினமணியில சில வருடங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. அப்ப சோழர் கால பொறியியல் கல்லூரி அப்படின்னு ஒண்ணு அந்த தலைப்புல வந்துச்சு. அந்த நகல் என்கிட்ட இல்ல, ஆனா என்னால அறுதிட்டு கூற முடியுங்கயா, அப்பவே பொறியியல் கல்லூரிகள் இருந்திருக்கணும். ஏன்னா தஞ்சை பெரிய கோயிலை எடுத்த பொறுத்த வரைக்குமே அப்ப அந்த செங்கல் எடுத்து கொடுப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுவோம்லாம் இருந்திருக்காது. அப்ப ஏற்கனவே கல்வி அறிவு இருந்தவர்களாலதான் இந்த மாதிரி ஒரு படைப்பை கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்க அந்த இடத்துக்குள்ளார போறப்பே உங்களுக்கு தெரியும் இப்ப கூட நம்மளால அந்த மாதிரி ஒரு கோயிலை கட்ட முடியாதுன்னு. அப்ப தமிழர்களோட வழிபாட்டு தலம் மட்டும் கோயில் இல்லைங்கய்யா, தமிழர்களின் அறிவும் அந்த கோயில்கள்ல இருக்கின்றது. ஏன்னா கோயில்களில் தான் நூலகங்கள் இருந்துச்சு. இதை பற்றி ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் அப்படின்ற அவரோட காலத்திலேயே அவர் நிறைய நூல்களை கோயில்களுக்கு கொடுத்திருக்காருன்ற கல்வெட்டுகள் கிடைக்கின்றது. அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே தமிழ் சமூகம் கல்வி கிடைக்காமல இருந்ததே கிடையாது. இன்னும் ரொம்ப நுட்பமா சொல்லணும்னா ராஜராஜ சோழனோட பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு பக்கத்திலே இருந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டு எழுதியது பறையர் சமூகத்தை சேர்ந்த கோதண்டராமன் அப்படின்றவர். அப்ப பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் எனக்கு கல்வி இல்லைங்க, நானே ஒரு கை நாட்டை எப்படிங்க இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லல. அப்ப உண்மையிலேயே அனைத்து சமூகங்களுக்கும் அப்ப கல்வி இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்துல தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அது எப்ப உங்களுக்கு புரியுதுல? அப்ப இவ்வளவு சான்றுகள் இருக்கு. இன்னும் 65,000 கல்வெட்டுகள் ஐயா தமிழ்நாட்டில் படிக்கப்படாம இருக்கு இந்த திராவிடர்கள் ஆட்சியில. ஏன் தெரியுமா? இத்தனை தகவல்களும் நான் திரட்டியதுக்கு ஒரே ஒரு காரணம், ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒவ்வொரு கல்வெட்டையும் பார்த்து இந்த இடத்துல இது நடந்துச்சு, இந்த இடத்துல இது நடந்துச்சுன்னு தொகுத்து வழங்கினாலும் நம்மளால நம்ம வரலாற்றை கணிக்க முடியுது. அப்ப இந்த தகவல்கள் எல்லாம் தமிழர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தமிழர்களுக்கு கல்வி அறிவு இருந்ததுன்றதை கண்டுபிடிச்சுவாங்கன்றதுக்காகவே 65,000 கல்வெட்டு பிரதிகளை இன்னும் இந்த திராவிடர் ஆட்சியில படிக்காம வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுது? அப்ப 2வது தலைப்பு நான் சொன்ன உங்ககிட்ட, ஐயா நான் 3 தலைப்பு இருக்கு, முதல் தலைப்பு பேசிட்டோம். இப்ப தமிழர்களுக்கு கல்வி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. 2வதா ஒரு தலைப்பு என்னன்னா தமிழர்களுக்கு எப்பொழுது கல்வி மறுக்கப்பட்டது. ஏதோ ஒரு காலகட்டத்துல நல்லா படிச்சு நல்லா எண்ணிக்கிட்டு இருந்த இந்த தமிழினம் ஏதோ ஒரு காலகட்டத்துல கல்வி கற்க முடியாம போச்சு. அது எப்ப? அதை இப்ப பார்ப்போம். தமிழர்களுக்கு கல்வி எதனால் மறுக்கப்பட்டது, ஏன் மறுக்கப்பட்டது அப்படின்றது. ஐயா தமிழர்களுக்கு ஏன் கல்வி மறுக்கப்பட்டது? ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்க. இந்த இனம் அடிமையானுச்சு. கடந்த 500 வருடங்க தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆட்சி செய்யவில்லை. நீங்களே சொன்னீங்க நான் தமிழ 11 வருடங்கள் படிச்சேன் அப்படின்னு. இப்ப எனக்கு ஒரு ஐயம் அங்கய்யா, ஆங்கிலேயர்கள் நம்மள ஆட்சி செஞ்சாங்க. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாடி தமிழினம் விஜயநகர படைத்தலைவர்கள் ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு ஒரு 250 வருடங்கள். இந்த 250 வருடங்கள் ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க மக்களை இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார கூட்டிட்டு 3 இடங்கள்ல அரசாங்கங்கள் அமைச்சாங்க. அவங்க வந்தவர்கள் யாரும் அரச மரபினர் கிடையாது. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசர்கள் அங்கேயே இருந்துட்டாங்க, கிருஷ்ணதேவராயர் அங்கேயே இருந்துட்டார். அவரோட படைத்தலைவர்கள் தான் இங்க மதுரை, செஞ்சி, தஞ்சாவூர் இந்த 3 இடங்கள்ல அவங்க அரசாங்கங்களை அமைச்சாங்க. அரசாங்கங்களை அமைச்ச அவர்கள் ஏன் பல லட்சக்கணக்கான மக்களை கூட்டிட்டு இங்க கட்டியமைச்சாங்க அப்படின்னா ஒரு அரசாங்கத்தை அவர்களுக்கு தெரியும், தங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாதான் இந்த அரசாங்கத்தை நம்மால் நடத்த முடியும். ஏன்னா தமிழன் கிட்ட எல்லாம் போயிடுச்சுன்னா தமிழர்கள் நம்மளை எப்ப வேணாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு பல லட்சக்கணக்கான மக்களை கூட்டிட்டு நமக்குள்ளார புகுத்துனாங்க. சரி, அப்ப இங்க வந்தவர்களுக்கு ஆந்திரா பகுதியில இருந்து, கன்னட பகுதியில இருந்து, துளு பகுதியில இருந்து வந்தாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்தெந்த சமூகங்கள் சில வேலைகள் செய்யறாங்களோ அதே சமூகங்கள்
தெலுங்கு பேசுற மக்களும் கன்னடம் பேசுற மக்களும் சேர்ந்து இருப்பாங்க. இப்ப சான்றுக்கு குயவர் குலாலர்னு 2 சமூகங்கள். குயவர்கள் மண்பாண்டம், இந்த மண் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் செய்யறப்ப இவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். குலாலர் அப்படின்றவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். எப்படி வந்தாங்க? ஏன்னா விஜயநகர படைத்தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆட்கள் இருந்தாதான் நம்மளால இங்க ஆட்சி நல்லா செய்ய முடியும்னு அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப இங்க கூட்டிட்டு வந்தப்ப அவங்களுக்கு வேலை கொடுத்தப்ப தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகள் போச்சு. ரெண்டாவது, அவங்க ஆட்சி மொழியா தெலுங்குக்கு கூட முக்கியத்துவம் தரல, சமஸ்கிருதத்துக்கு தான் முக்கியத்துவம் தந்தாங்க. ஏன்னா அந்த விஜயநகரம் அப்படின்ற நிறுவனத்தை உருவாக்கியதே, அந்த அரசாங்கத்தை உருவாக்கியதே ஒரு சங்கராச்சாரியார், சிருங்கேரி மடத்தை சேர்ந்த ஒரு சங்கராச்சாரியார் தான் உருவாக்குறார். அவர்களுக்கு சமஸ்கிருதம் தான் தேவ மொழி, தமிழ் ஒரு நீச பாஷையாச்சு. நீங்க சொல்றீங்களே 11 வருடங்கள் நான் தமிழ் படிச்சேன்னு, 250 வருஷம் தமிழ்நாட்டுல தமிழ் ஆட்சி மொழியாவே கிடையாது. தமிழை யாரும் சீண்டுவார் இல்லையா, தமிழ் அதிகார மொழியாவும் இல்லை, தமிழ் அலுவல் மொழியாவும் இல்லை. அப்ப பாருங்க தமிழர்கள் என்ன பண்ணிருப்போம். அப்ப வந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தமிழர்களுக்கான கல்வியை மறுக்கின்றனர். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு தவறான தகவல் மாதிரி இருக்கலாம். நான் உங்களுக்கு இப்ப சான்று தரேன். ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சப்ப, இந்தியாவை ஆட்சி செஞ்சப்ப கெசட்டியர்னு வெளியிடுவாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு தகவல் மதுரையை பற்றி ஒரு கெசட்டியர்ல வந்திருக்கு. 1868 வருடம் ஜேஹெச் நெல்சன் எழுதிய மதுரா கண்ட்ரி கெசட்டியர்ல அந்த தலைப்பை நான் சொல்லிடுறேன். அந்த தலைப்பை அந்த பக்கத்தையும் சொல்ல, நீங்களே போய் பறிச்சு பாருங்க. த பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் த மதுரா கண்ட்ரி ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன், பக்கம் 168. அதுல அவர் ஜேஹெச் நெல்சன் ரொம்ப தெளிவா எழுதுறாரு. தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் எந்த ஒரு கிராமத்திலையுமே கல்வி கற்றவர்களா இல்லவே இல்லை. கிராமமா நாங்க போறோம், அவங்க யாருக்கும் எழுத படிக்க தெரியல, ஏன் என்றதுக்கு கூட அவங்களால முடியல அப்படின்னு அவங்க குறிப்புகள் எழுதுறாங்க. ஆங்கிலேயர்கள் தமிழ் தேசியவாதிகள் இல்லை. அவங்க என்ன அந்த காலகட்டத்துல பார்த்தாங்களோ அதை அவங்க எழுதுறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அரசாங்கம், எந்த அரசாங்கம் கல்வி கொடுக்கணுமோ அந்த அரசாங்கம் கல்வி கொடுக்கல, வரியை மட்டும் புடுங்கிச்சு தமிழர்கள் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 250 வருஷங்கள் தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு ஆட்சி மொழியா தமிழ் இல்ல, கல்வி மொழியா தமிழ்னா தமிழர்கள் எப்படி படிச்சிருப்பாங்க ஐயா? ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கில மொழி வந்துச்சு அதுக்கு முன்னாடி. அப்ப தமிழர்களுக்கு கல்வி பறிப்போனது அந்த காலகட்டம் தான். இதை உறுதி செய்யும் விதமா இன்னொரு கெசட்டியர் 1905 டபிள்யூ பிரான்சிஸ் அப்படின்னவர் அதே ஒரு ஆங்கிலேயர் எழுதுறாரு. அதுல அவர் ரொம்ப முக்கியமா பக்கம் 175 எஜுகேஷன் அப்படின்ற தலைப்பின் கீழே ஒண்ணு எழுதுறாரு. அது என்ன தெரியுமா எழுதுறாரு? பார்ப்பான் தான் யாருக்கும் கல்வி கொடுக்கல, பார்ப்பான் தான் யாருக்கும் கல்வி கொடுக்கலன்னு சொல்றாங்களா, அது போய் தமிழ் பார்ப்பனர்களுக்கே கல்வி இல்லைன்னு அவர் எழுதுறாரு. அவர் என்ன எழுதுனாருன்னா, அதாவது தமிழ்நாட்டுல நாங்க வந்துட்டு மதுரையை பிடிச்சிட்டோம், இங்க தமிழ் பார்ப்பனனை கூட்டு அலுவல் மொழியா வச்சு வேலை கொடுத்து அவங்களுக்கு என்ன தெரியல, எழுத தெரியல, படிக்க தெரியல, அதனால நாங்க மராத்திய பிராமணர்களை கூட்டிட்டு வந்து மராத்தியை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில நாங்க அலுவல் மொழியா வச்சிருந்தோம் அப்படின்னு அவர் எழுதுறாரு. இந்த தகவல்கள் எல்லாமே நான் சொல்ற நூல்ல பக்கம் முதற்கொண்டு கொடுத்து நீங்களே போய் படிச்சு பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியுது தமிழர்களுக்கு ஏன் கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னு. அப்ப இந்த இடம் இருக்குல்லங்கய்யா, இதுதான் தமிழன் வரலாற்றில் வீழ்ந்த இடம். தமிழன் என்று அடிமையானனோ அன்று பெண் அடிமையானால், தமிழன் என்று அடிமையானனோ அன்னைக்கு அவனுக்கு கல்வியும் போச்சு. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது இங்க எங்க தவறு நடந்துச்சு அப்படின்னு. சரி, இப்ப 3வது தலைப்புக்கு வருவோம். இதுல உங்களை திராவிடர்களை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு நல்லா தெரியுங்க, அண்ணன் சீமான் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயா மயில்சாமி அண்ணாதுரை தமிழை தானே படிச்சாங்க, அவங்க செயற்கைக்கோள் விஞ்ஞானி இருக்காங்க, ராக்கெட் சயின்டிஸ்டா இருக்காங்கன்னு அடிக்கடி அண்ணன் சொன்னாங்க. அப்பவே திராவிடர்கள் முடிவு பண்ணிட்டாங்க நீங்க ஏதோ ஒரு விதத்துல அண்ணன் சீமான் அவர்களோட தொடர்புல இருக்கீங்கன்னு. அப்ப அந்த தொடர்பை நீக்கணும், உங்களை வந்து சீமானனுக்கு எதிர்ப்ப ஒரு விதமா திருப்பணும் அப்படின்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை பல முறை அவங்க பண்ணிருக்காங்க, பல பேர்கிட்ட பண்ணிருக்காங்க. நீங்கள், உங்கள் பெயர் மயில்சாமி அண்ணாதுரை, நீங்கள் வந்து திராவிடர் கழக குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க, நீங்க ஒரு தமிழர் அப்படின்றதுனால உங்களை ஏதோ ஒரு விதத்துல தங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வரணுன்றதுக்காக, சீமானனுக்கு எதிராக அவங்களை திருப்பணுன்றதுக்காக தான் அந்த மேடை போட்டு உங்களை மேடையில் ஏறி பெரியாரும் அறிவியலும் அப்படின்னு அந்த இடத்துல உங்களை பேச வச்சாங்க. இதுதான் உண்மை, இது சத்தியபூர்வமான உண்மை. நீங்க ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கல, ஏன் தெரியுமா? சீமானனுக்கு எதிராக உங்களை எப்படி திருப்புறது நேரடியா பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, உங்களுக்கு ஒரு மேடை போட்டு, அந்த மேடையில உங்களை ஏத்தி நீங்களே திராவிடம் தான் சரி அப்படின்னு நீங்க பேசிட்டீங்கன்னா சீமானன் சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் காலி பண்ணிடலாம் அப்படின்னு தெளிவா திட்டமிட்டு உங்களை பயன்படுத்தி கொண்டாங்க. இதுதாங்க உண்மை. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து உங்ககிட்ட மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் சீமானண்ணனை நெருங்கி போறாங்களோ, சீமானண்ணன் கிட்ட பேசுறாங்களோ, அவர்கள் எல்லாரையுமே அவங்க இப்படிதான் பயன்படுத்திப்பாங்க. இதுல ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு தகவல் என்னன்னாங்கய்யா, நீங்க ரொம்ப ஒரு நல்ல மனிதர், அதனாலதான் உங்களுக்கு இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. நல்ல மனிதர்களால அறம் செய்ய விரும்ப அப்படின்னு தமிழர்கள் சொல்றவர்களால ஒருபோதும் இந்த திராவிடர்கள் எந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. அப்ப இவங்களோட வேலை என்னன்னா,
கையை எடுத்து நம்ம கண்ணை குத்த வைப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் பெரியார் அவர்கள் தான் தமிழர்கள் கல்வி கொடுத்தாங்க அப்படின்றது அது என்ன தெரியுமாங்க சொல்றீங்க நீங்க? தமிழர்களுக்குன்னு அறிவு கிடையாது, தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறு கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே பெரியார் அவர்கள் தமிழர்கள் கல்வி கொடுக்கல. இந்த நாட்டுல நாம ஒருத்தவங்க கிட்ட கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா அது ஆங்கிலேயர்களுக்கு தான். ஒருவேளை ஆங்கிலேயர்கள் வராம இந்தியா பிடிக்காம இருந்தாங்கன்னா தமிழ் அப்படின்ற ஒரு மொழி அழிஞ்சு போயிருக்கும். தமிழன் அப்படின்ற ஒரு இனம் தமிழ்நாட்டுல இருந்திருக்காது. ஒரு கலப்பினமா தெலுங்கு சமஸ்கிருதம் எல்லாம் கலந்த ஒரு மொழியா, கலப்பின மொழியா தமிழ் மொழி மாறி போயிருக்கும். அவர்கள் வந்துதான் நம்மளை காப்பாத்தினாங்க ஐயா. நான் உங்களுக்கு சொல்றேனே, அத்திப்பாக்கம் வேங்கடாசல நாயகர் அப்படின்னு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு பறைய சமூகத்தை சேர்ந்தவங்க, இவர்கள் எல்லாம் பெரியார் அவர்கள் வருவதற்கு முன்றே நன்கு படித்தவர்கள், ஆங்கிலம் படித்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் பெரியார் எப்படி இங்க கல்வி கொடுத்துக்க முடியும்? அப்ப தமிழ்நாட்டுல தங்கள் முன்னோர்கள் செய்த தவறை மறைத்து தமிழர்களுக்கு கல்வி இல்லை அப்படின்னு பொய் சொல்லி எப்பயோ ஒரு காலகட்டத்துல நடந்த தவற தமிழன் 2000 வருஷமா கல்வி இல்லை, நாங்க வந்துதான் பெரியார் வந்துதான் கல்வி கொடுத்தார் அப்படின்னு அதை உங்க வாயாலே சொல்ல வச்சாங்க. இதுதாங்க உண்மை. இந்த உண்மையெல்லாம் இப்ப நான் சொல்லியிருக்கேங்க, இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கேன், இந்த தகவல்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் உங்கள் காலத்துக்கு முன்னாடியே நாங்க இதை நிரூபிப்போங்கய்யா. உறுதியாக எங்களுக்கு தெரியும் இவங்க எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு. சான்றுகள் இருக்கு, இவர்களே நூல்கள் எழுதி வச்சிருக்காங்க, சான்றுகளே இல்லாம. அப்ப அதையெல்லாம் பிடிச்சி வழக்காடு மன்றத்துல, நீதிமன்றத்துல நாங்களே வாதாடி இந்த தகவலை அவங்க வாயால சொல்ல வைக்கும். அப்பதான் உங்களுக்கு புரியும் நாங்கள் சொல்வது அனைத்தும் உண்மை அப்படின்னுங்க. ஒருவேளை நீங்க எதுவும் தவற மனசு கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா மன்னிச்சுங்க. உங்களை மனசு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த காணொலி உருவாக்கும். ஆனால் பெரியார் அவர்களுக்கு முன்பே தமிழர்களுக்கு கல்வி இருந்துச்சு. பெரியார் அவர்களின் முன்னோர்கள் வந்துதான் தமிழர்களுக்கு கல்வி போச்சு இந்த நாட்டுல அப்படின்றத நான் நிரூபிக்கணும் அப்படின்றதாங்க இந்த காணொலி எடுத்த. மிக்க நன்றி.